கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை அந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இங்க வா. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பாத்தீங்களா? தர்மம் வெல்லும் மீன் சும்மா சொன்னாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். தற்கொலை சொன்ன வாயெல்லாம் ஷட் அண்ட் கோ. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. குமாரு, இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆளுங்கட்சி ஆளுங்க கூட கிட்ட வர மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனைனா கட்சி பின்னால நிக்கும். உன்னை இனிமே கைது பண்ணா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும், மறியல் நடக்கும். போதுமா? அடங்கொம்மால கால்ல விழு குமாரு, கால்ல விழு. இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே, அதே சிபிஐ தானே, அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? வேண்டாம் சார். தேங்க்யூ சார். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பம் ஒன்று நடந்திருக்கிறது. இன்னைக்கு 11 மணிக்குள்ளார கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஜாக்கிரதை, அழைச்சிட்டு போ. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு அக்கிஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரியை நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்புட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? நீ சொதப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா. இவரே அழைச்சிட்டு போட்டியா? அதெல்லாம் முடியாது. நான் ஏட்டையா கூட தான் போவேன். என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அடம் பிடிக்கிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானே போவ? ஷட் அப். நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வருவேன் அடம் பிடிப்பான். வணக்கம் தம்பி, நான் தான் எதிர்கட்சி தலைவர் வடுகநாதன். இன்னைக்கே நீங்க நம்ம கட்சியில சேர்றீங்க. அடுத்த முதல்வர் நானா நீங்களாங்கிறத பொதுக்குழுல பேசி முடிவு பண்ணிப்போம். நமஸ்தே புகழ்ஜி, இந்த தேசிய கட்சியில இருந்து வருகிறோம். நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துருங்க. அடுத்த முதலமைச்சர் நீங்க தான். தம்பி, நான் கூட்டணி கட்சி தலைவர் திருப்பதி சாமி. நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம். உங்க ஆதரவு எங்களுக்கு மட்டும்தான் அறிக்கை விட்டா போதும். உங்களை மானசீக தலைவரா நாங்க ஏத்துக்கிட்டு நீங்க ஒரு நாள் செய்த ஆட்சியை நாங்க தொடர்ந்து செய்யறோம். அண்ணன் தம்பிங்கிறது தம்பி, அட விவசாய கட்சி. இன்னும் வார்த்தைகள் எங்க வாயில இருந்து முழுமையா வர முடியல. வாயில புண்ணா சாந்தி வருதா? தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்க கரெக்டா போனோம். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரியும். இங்க ஒரு ஆமை உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. நீங்க லேட்டா வரணும். பெரும் கூட்டம் போதாது, மிக பெரும் கூட்டம் வேணும். அவன் எல்லாம் கொந்தளிக்கணும். என்ன பார்க்கும் பொழுது நான் லேட்டா தான் வருவேன். அவன் எல்லாம் இதெல்லாம் என்ஜாய் பண்றது. உங்க விஜய் லேட்டா தானே வருவேன். சொன்ன நேரத்திற்கு விஜய் வராததே அசம்பாவிதத்துக்கு காரணம். உங்க விஜய் தப்பிச்சு தான் ஓடுவேன். ஆனா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, கரூர் மாவட்டத்துல நாங்க நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க சன் டிவி தெரியும், பேச விடுங்க. நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கிறேன். கழட்டா. உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். தயாரா இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன்.
இது போன்ற தற்கொலை தலைவர்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா இவங்க களத்தில் நம்மளுக்காக நிப்பாங்களா அப்படின்றது நீங்க பாருங்க. சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார், நாங்க பேசுறோம் சார், நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். இவரை கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. மாட்நாட மானஸ்த எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க, அது அல்ல. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். திரு ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்வதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. எத்தனை நாள் கழிச்சு 14 நாள் கழிச்சு வந்து சொல்றது காவல்துறை தான் எங்க போக சொன்னிச்சு, அதுக்கப்புறம் போகணும்னு சொல்றீங்க. சரி, இங்க ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இதே காவல்துறை தான் பார்த்தோன்னா ரவுண்டன கிட்ட விஜய் வரும்போதே சொல்லுது, விஜய் கிட்ட வரும்போதே சொல்லுது, மக்கள் பேசக்கூடிய இடத்துல போறது முடியாது சொல்லுது, கூட்டம் அளவுக்கு அதிகமா சேர்ந்துட்டாங்க, தயவு செய்து விஜய் அவர்களே நீங்க இங்க இருந்தே பேசுங்க அப்படின்னு சொல்லுது, இன்டிமேட் பண்ணுது. ஆனா விஜய் அவர்கள் சொல்றாரு, இல்ல நான் அங்கதான் போயிட்டு நொட்டுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் போனாரு. கேட்டா என்ன தெரியுமா சொல்லணும், அதுக்கு விஜய்க்கு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து சாதாரண ஒரு எஸ்பி டிஎஸ்பி சொன்னா எப்படிங்க, கமிஷனர் வந்து சொன்ன அவருக்கு யாரு விஜய், சிஎம் ஆன விஜய் இல்ல யார் விஜய், மோடி நினைப்ப மனசுல நடிகை தானே, மூட்டி இங்க பேசினா பேச வேண்டியதானே, போயிட்டு அவ்வளவு ஒரு பஸ் கொண்டு போயிட்டு அவ்வளவு நெரிச்சல நிப்பாட்டி இங்க இருக்கிற கூட்டத்தை நிப்பாட்டி முட்டி மோதி அப்புறம் எப்படி நாங்க மக்கள் ஏயா கத்துற, நான் எவ்வளவு நீ கத்துற என்ன கோத்து விட்டு போயிருக்கு. ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறத நாங்க பதிவு பண்ணுவோம். பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவாரு. எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. விஜய் தண்ணி தூக்கி போடுவார், நான் அங்க தண்ணி இல்லன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா, அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி தம்பி போ, நான் சவால் விட்டது போது நான் சக்கட்ட போடுறது போது. யாரும் இப்ப தண்ணி வரலையா, நிப்பாட்டியா தண்ணி கூட எல்லாருக்கும் வழி விடு போய் தண்ணி எடுத்துருவா, கூட எல்லாரும் தண்ணி கொடு செய்யணும்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய யூடியூப் பேஜ் கரூர்ல அந்த பிரச்சார கூட்டத்தை கவர் பண்ண அந்த வீடியோலயே இதற்கான ஆதாரங்கள் வந்து இருக்குது. கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா அப்படின்னு செந்தில் பாலாஜி குறித்து விஜய் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடிதான் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க அப்படின்றாரு. அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த விஷயத்துக்குள்ள செந்தில் பாலாஜி விவகாரத்துக்குள்ள வர்றாரு. அப்படி வரும் பொழுது அந்த கேரவன் மேல விஜய் இருக்கிறாரு. கேரவன் உள்ள இருந்து ஆதவர்ஜுனா மேல எந்திரிச்சு வந்து அந்த கூட்டத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப கீழே ஒரு அம்மா ரொம்ப நேரமா கதறிட்டு இருக்கிறாங்க. அது வழக்கமான செய்கை இல்ல, குழந்தைய காணோம் இப்படி வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்டென்ஷனை வந்து தன் பக்கம் வந்து கவருவதற்காக ஒரு அம்மா வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. அதை ஆதவர்ஜுனா பாக்குறாரு. விஜயும் இதை பார்த்திருப்பார். ஆனால் விஜய் வந்து அதை கண்டுக்காத மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆதவர்ஜுனா இதை லிட்டரலா பார்த்துட்டு சைகை காட்டுறாரு, காட்டிட்டு உடனடியா விஜய் கிட்ட அதை சொல்லியிருக்க முடியும். ஆனா அவர் வந்து சொல்லல. ஏன் சொல்லல? செந்தில் பாலாஜியை பத்தி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு விஜய் அந்த ஸ்கிரிப்ட பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப இடையில கட் பண்ண கூடாது. ஒரு குழந்தையினுடைய உயிர் முக்கியமா, விஜய் செந்தில் பாலாஜியை அட்டாக் பண்ற இந்த ஸ்கிரிப்ட் முக்கியமா அப்படின்றப்ப செந்தில் பாலாஜியை அட்டாக் பண்ற அந்த ஸ்கிரிப்ட் தான் முக்கியம் அப்படின்னு ஆதவர்ஜுனா குழந்தை காணாம போன விஷயம் தெரிந்த பிறகும் கேரவன்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு 3 நிமிடங்கள் கழித்து விஜய் இந்த பாட்டெல்லாம் பாடி முடித்த பிறகு மேல வந்து அஸ்மிகா அப்படின்னு 9 வயது குழந்தைய காணோம், நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு விஜய் காதுல சொல்றாரு. சார் இவனை என்ன பண்ண சார்? பாருங்க, அப்ப இவங்க என்ன எப்படி இருக்குன்னா, ஒரு உயிரெல்லாம் மேட்டரே இல்லை அவங்களுக்கு. அரசியல் எத்தனை பேர் செத்தா கூட அந்த ஒரு விஷயத்தோட நம்ம பேச வேண்டிய டைலாக் பேசணும். அரசியலுக்காக ஆளுங்கட்சிக்காக நம்ம பேச வேண்டிய விஷயத்தை பேச வேண்டியதுக்காக இவங்க வந்து ஒரு வந்து ஐடியா பண்ணி ஒரு அரசியலுக்காக ஆளுங்கட்சிக்கு பலத்தை கட்டுற படையை கட்டுறன்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களையும் கூட்டி கொன்னதான் தொடரும் முக்கியமான நோக்கம். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ.
தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்று எங்கே விழிப்பூச்சி எழுக என்று விழிப்பூச்சி எழுந்து வந்திருக்கின்ற ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு அவர் வராரு. அதனால களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். களத்துல சந்திப்போம். உதவி செய்யறதுக்கு கூட வீட்டை விட்டு போக மாட்டேன்றாருன்னு கேக்குறாங்க. இல்ல கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கு சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்ததாக கூறப்பட்டவர்கள் தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. உங்க கணவர் பேர் வந்து பன்னீர்செல்வம் தானே? சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கேஸ் போட்டதானே எங்களுக்கு தெரியாதுங்க. இங்க விசாரணைக்கு வரப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 2023 பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவரால் கைவிடப்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன். அவர் விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவர் இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியுது. உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. டிவிகேல இருந்து கால் பண்ணிருந்தாங்க. போன் பண்ணி சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மாதிரி சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. அவன் யாரோ தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த பொழப்புக்கு 4 பேர் ஆனா கையெழுத்து போட சொன்னாங்க. நானும் அது என்னன்னு கேட்டாலும் கையெழுத்து போட்டேன். என்னன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதா இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்க கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பையனா உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு பெரிய வேலை, அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமா தர்றதுக்காக இது ரெண்டுக்காக தான் சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இந்த பக்கத்துல ஆஃப் கேமரால சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துருச்சு. நான் வந்து என் வேலைக்கு போகணும், 10 செகண்ட் ஆகாது, முடிச்சு விட்டு போயிடுவாங்க, பயமா இருக்குது, அதனால என் பேட்டிலாம் எடுக்காதீங்க தயவுசெய்து, நான் பேட்டி கொடுக்க விரும்பல, கையெடுத்து கும்புறாரு. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானுது. அவரை இட்டுன்னு போறது கஷ்டம். கரூர்ல என்னாச்சு? இட்னு வந்த என்ன உட்னு போயிட்டாங்க. வேற என்ன செய்ய போறியா? போலீஸ்ல இட்னு போவா தேடிக்கிட்டு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.